இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்டும் உருவாக்காத ஒரு பாலிசி நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு மட்டும்தான் உருவாக்கி இருக்கிறது. யாருக்காகனா உங்களுக்காக தான். ஸோ இப்படி ஒரு அரணாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நீங்க இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு நீங்க உட்காந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 மார்க் வாங்க, நாலு பேர் நீங்க 4 மார்க் 3 மார்க் 2 மார்க்னு குறைஞ்சிட்டே போனீங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறனோ அதை உங்க மேல திணிப்பான். அதனாலதான் இங்க பேசி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்னது இழுமொழி கொள்கைக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்சீவ் இன் அவர் மதர் டங். நான் தமிழ்ல முதல்ல என்னன்னு என் ஐடியா நான் ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வெளியில கொண்டு போறேன். நான் தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ரெண்டுத்துலையுமே வெல் வர்ஸா இருந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய 8th ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய 22 மொழியும் நம்ம படிக்கலாம். நம்ம எந்த மொழிக்கும் எதிர்ப்பானவர்கள்லாம் கிடையாது. ஆனா திணிக்காது எங்க மேல. எங்களுக்கான எங்க தாய்மொழி இருக்கின்றது, எங்களுக்கான ஆங்கிலம் இருக்குது. அது போது நான் அறிவியல் சார்ந்து எங்க பிள்ளைங்களை நீங்க உலகத்துல எந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தா போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அது சார்ந்ததற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பேசும்போது ஏன் இருமொழி கொள்கையை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை இங்க அவர் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்க வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான் ரீல்ஸ்ல ஹீரோவை தேடாதீங்க. ஏன்னா பப்ளிக் லைஃப்ல உங்களுக்காக யார் உழைக்கிறா அப்படிங்கிறத பாருங்க, ரியல் ஹீரோவை தேடுங்க.